بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைத்தூதர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் எவ்வாறு பொருட்களின் விலைவாசி நிர்ணயம் செய்தார்கள் என்பதை ஹதீஸ் ஆதாரங்களுடன் விளக்கமாக இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். இறைத்தூதர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சி காலத்தில் பொருட்களின் விலை நிர்ணயம் பிரைஸ் கண்ட்ரோல் குறித்து இஸ்லாமில் மிக முக்கியமான வழிகாட்டுதல்கள் உள்ளன. மக்கள் நலன், நியாயமான வணிகம், அநியாய லாபத் தடுப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அவர்கள் செயல்பட்டார்கள். 1. விலையை கட்டாயமாக நிர்ணயிக்க மறுத்த ஹதீஸ். ஒரு காலத்தில் மதீனாவில் பொருட்களின் விலை அதிகரித்தது. மக்கள் இறைத்தூதர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், விலைகளை நீங்கள் நிர்ணயித்து தாருங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு இறைத்தூதர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உண்மையில் விலைகளை நிர்ணயிப்பவன் அல்லாஹ் தான். அவனே விலைகளை உயர்த்துகிறான், குறைக்கிறான். நான் யாரிடமும் அநியாயம் செய்தவனாக அல்லாஹ்வை சந்திக்க விரும்பவில்லை. ஹதீஸ் ஆதாரம் சுனான் அபூ தாவூத் ஹதீஸ் எண் 3451. ஜேமி அத்-திர்மிதி ஹதீஸ் எண் 1314. சுனான் இப்ன் மஜா ஹதீஸ் எண் 2200. இதன் விளக்கம்: இந்த ஹதீஸில் இறைத்தூதர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தையின் இயல்பான நிலையை அரசால் அநியாயமாக கட்டுப்படுத்தக் கூடாது என்பதை எடுத்துக் காட்டுகிறார்கள். இயற்கையான தேவையும் வழங்கலும் தான் டிமாண்ட் மற்றும் சப்ளை விலையை நிர்ணயிக்கும் என்று புரிகிறது. 2. ஆனால் அநியாய வியாபாரத்தை தடுத்தார்கள். இறைத்தூதர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக சந்தையை விடவில்லை. ஏமாற்று வியாபாரம், கள்ளச் சேமிப்பு, ஹோர்டிங், செயற்கை விலை உயர்வு போன்றவற்றை கடுமையாக தடுத்தார்கள். பொருட்களை குவித்து மற்றும் பதுக்கி வைத்து விலை உயர்த்துவது தடை செய்யப்பட்டது. இறைத்தூதர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் பொருட்களை குவித்து வைத்து மக்களுக்கு தட்டுப்பாடு உண்டாக்குகிறாரோ அவன் பாவி. ஹதீஸ் ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் எண் 1605. விளக்கம்: இது கருப்புச் சந்தை மற்றும் செயற்கை விலை உயர்வை தடுக்கிறது. ஏமாற்று வியாபாரம் தடை. ஒருமுறை இறைத்தூதர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவுப் பொருள் விற்கும் ஒருவரிடம் சென்றார்கள். மேல் பகுதி நல்லதாக இருந்தது, உள்ளே ஈரமாக இருந்தது. அதற்கு அவர்கள் கூறினார்கள், ஏமாற்றுபவன் நம்மில் ஒருவன் அல்ல. ஹதீஸ் ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் எண் 102. விளக்கம்: விலையை உயர்த்துவதற்காக தரமற்ற பொருட்களை மறைத்து விற்பது தடை செய்யப்பட்டது. 3. இஸ்லாமிய ஆட்சியின் பொருளாதார கொள்கை. இறைத்தூதர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றிய அடிப்படை கொள்கைகள்: நியாயமான வணிகம், சுதந்திரமான சந்தை, ஏமாற்றமில்லா விற்பனை, பொருள் குவிப்பு தடை, மக்களை சுரண்டும் விலை உயர்வுக்கு தடுப்பு, சமூக நலன் பாதுகாப்பு. 4. இஸ்லாமிய அறிஞர்களின் கருத்து. பல இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுவது, இயல்பான சந்தை நிலைமையில் அரசு விலை நிர்ணயம் செய்ய வேண்டாம். ஆனால் வியாபாரிகள் அநியாயமாக விலையை உயர்த்தினால் அரசு தலையிடலாம். இதனை இப்ன் தேமியா போன்ற அறிஞர்கள் விரிவாக விளக்கியுள்ளனர். முடிவாக சுருக்கமாக சொன்னால், இறைத்தூதர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயல்பான சந்தை விலையை கட்டாயமாக நிர்ணயிக்கவில்லை. ஆனால் அநியாய விலை உயர்வு, பொருள் குவிப்பு, ஏமாற்று வணிகம் ஆகியவற்றை தடுத்தார்கள். மக்கள் நலனும் வணிக நீதியும் இணைந்த பொருளாதார முறையை உருவாக்கினார்கள். இறைத்தூதர் முகம்மது நபி தனது ஆட்சி காலத்தில் எவ்வாறு பொருட்களின் விலைவாசி நிர்ணயம் செய்தார்கள் என்பதை ஹதீஸ் ஆதாரங்களுடன் விளக்கமாக இந்த வீடியோவில் நாம் இதுவரையில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ், இந்த டிவி சேனலில் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விளம்பரத்தை கொடுத்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த டிவி சேனல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யவும், லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.